தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு பதிவு போடும்படிக்கு தேவன் உதவி செஞ்சுருக்கார். அதுக்கான ஒரு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களில் தவறுதலாக காரியங்களை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி நம்மளை வஞ்சிக்கிறது. இது ஒரு வகையான உபதேசம். இது நான் எப்படி பார்க்குறேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு மனுஷன் இப்போ மந்திரம் அப்படிங்கிறது யாருமே நிரந்தரமாக தக்க வச்சுக்க முடியாது. அது அப்படி மந்திரம் படித்தவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன், சில விஷயங்களை கேட்டிருக்கிறேன். அது முழுசாக சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் கூட சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மந்திரம் படிக்க போகும்போது ரொம்ப அவங்கள கடினமான முறையில் நடத்துவாங்களாம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ஒரு எடுபடி வேலையெல்லாம் செய்யணும், அவங்க சொல்கிறதையெல்லாம் செய்யணும். அப்படிலாம் அவங்க கூடவே இருந்து அவங்க என்னென்ன முறைகளை கையாளுறாங்களோ அது எல்லாத்தையும் இவங்க பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் இவங்களுக்கு அந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பாங்களாம். ரகசியம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மந்திரத்தினுடைய உச்சரிப்பு, அவ்வளோதான். ஒவ்வொரு மந்திரம் ஒரு மந்திரம் எதுக்காக என்ன காரியத்துக்காக செய்கிறாங்களோ காரியத்துக்கு தகுந்த மாதிரியான மந்திரங்கள் இருக்குமா. அது என்ன முறை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 101 மந்திரம் அல்லது 1001 மந்திரம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா. இப்போ இந்த மாதிரி இந்த மந்திரங்கள் சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் எந்த மாதிரியான காரியங்களை நான் உனக்கு சொல்லி கொடுத்தனோ அதில் நீ ஒரு எழுத்து கூட நீ மாற்றக்கூடாது. அப்படி நீ மாற்றி அந்த மந்திரத்தை சொன்னேன்னா இந்த மந்திரம் உனக்கு பலிக்காமல் போயிடும். நீ இந்த மந்திரத்துக்கான செய்கிற செலவு பூரா வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை அவங்களுக்குள்ள தக்க வச்சுக்குவாங்களாம். அந்த பயத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு அதுக்கு பிறகு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுப்பாங்களாம். இந்த மந்திரம் சொல்லும்போது இந்த 101 மந்திரம்னா அந்த 101 மந்திரத்துலேயும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அவங்க உள்வாங்கி வச்சுருக்கணும், மறக்கக்கூடாது. அப்படி மறந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மந்திரம் பலிக்காது அப்படிங்கிறதான் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க நம்ப வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான். வேறு என்ன ரகசியம்லாம் எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் ஆழமாக தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அது வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனாலும் கூட இது ஏன் நான் உங்கள் மத்தியில் நான் அதை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிதா சொன்ன வார்த்தையை அதை யார் நிறைவேற்றினார்? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இது நமக்கு உலகறிஞ்ச விஷயம். இப்போ பிதா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லிட்டார். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, மந்திரவாதிகளுக்கு மந்திரத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க, அதுதான் அவங்களுடைய ஒரு தொழில் ஆதாயம். ஆனால் நமக்கு அது கிடையாது. நமக்கு நம்முடைய ஆத்மா ஆதாயப்படுத்தணும், நம்ம ஜீவனை ஆதாயப்படுத்தணும். நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்த்தக்கூடிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ மந்திரவாதி இந்த உலகத்தில் அவன் வாழும்போது மட்டும்தான் அந்த மந்திரங்கள் அவனால் உச்சரிக்க முடியும், சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு எடுக்க முடியும், அல்லது நல்லது பண்ண முடியும். அவங்கள தேடி போய் எனக்கு நல்லது பண்ணுங்கன்னு போகிறவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணி அவங்களையும் ஏமாற்ற தான் செய்கிறாங்களே தவிர அது உண்மை கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு எல்லாமே நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கடவுள் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். சரிங்களா? இந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு நம்ம போகிறதுக்கு பாதை காமிச்சிட்டு போயிருக்கார். இந்த பாதையில் தான் நீங்கள் வரணும், குறுக்கு வழியில் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வர முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டார். அப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினதுனால தான் அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இப்போ பிசாசு கூட்டிகிட்டு போய் அவருக்கு இந்த உலகத்தையெல்லாம் சுற்றி காமிச்சு இது பூரா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன காலில் விழுந்து வணங்குன்னு சொல்லி சொன்னான் தானே பிசாசு. அப்போ அவர் அது மயங்கினாரா? மயங்கலை. அவர் தெளிவாக இருந்தார். அப்போது 3 டெஸ்ட்டு வச்சான். 3 டெஸ்ட்லேயுமே அவர் பாஸ் ஆகிட்டார். அவர் அங்கே பரலோகத்துலேருந்து எதுவுமே மந்திரமெல்லாம் எதுவும் கொண்டு வரல, எந்த ஒரு பட்டயமும் கொண்டு வரல. இந்த வேதத்திலிருந்து சொன்ன அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை வச்சு தான் பிசாசை தோற்கடிச்சாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே அவர் சொன்ன வழியில் தான் நம்ம நடக்கணும். 2 தீமோத்தேயு 2:5 சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி யுத்தம் செய்யாவிட்டால் முடிசூட்டப்படான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. சரிங்களா? அப்போது நமக்கு சட்ட ஒழுங்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது.
இந்த சட்டத்தின்படி நம்ம வந்து வாழலை அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையை வீணானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம என்ன வீணாக பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீணான காரியத்தை எதை செய்கிறோம், நம்ம கரெக்டாக தானே செய்கிறோம், ஆராதனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனைக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், தசம்பா காணிக்க கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அது எப்படிங்கிறத வந்து மத்திய 15ஆம் அதிகாரத்தில் சில காரியங்கள் வந்து நான் படிக்கிறேன், கேளுங்க. நீங்களும் படித்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இது மறைமுகமான காரியங்கள் எதுவுமே கிடையாது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6லிருந்து 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். இதை கேளுங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. இங்கே பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பத்தில் இருந்திருக்கு. ஏன்னா ஒன்று பரிசுத்தமானது ஒன்று இருக்கும்போது அசுத்தமானது ஒன்று இருக்குங்கிறது தானே. எல்லாமே நைட்டும் பகல் மாதிரி எல்லாம் ரெண்டாக வருது இல்லையா. இங்கே நீதி இருந்தால் அங்கே அநீதி இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கே வந்து பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்திருக்குது. இந்த பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. அதில் 7வது வசனம், மாயக்காரரே உங்களை குறித்து. மாயம் வேஷம் போட்டு வாழ்ந்துட்டுருக்காங்களாம். அவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இப்போ இருதயத்தளவில் சேரலை, இருதயத்துக்கு கடவுளுக்கு விட்டு கொடுக்கல, இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தைகளும் பொல்லாத யோசனைகளும், இப்படி நம்ம தந்திரமாக மற்றவங்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறதும், இந்த வசனத்தை எப்படி சொன்னால் ஜனங்க நம்புவாங்க அப்படிங்கிற யோசனைகளினாலும் நிறைஞ்சு கிடக்குது. இங்கே கடவுளுடைய அந்த சித்தம் இங்கே நமக்குள்ளே இல்லை, கடவுளுடைய நோக்கங்கள் நமக்குள்ளே இல்லை, அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல குணங்கள் நமக்குள்ளே இல்லைங்கிறத அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சதுக்கு பிறகு இந்த விஷயத்தை சொல்கிறார். பார்த்துக்குங்க. அதாவது 9வது வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இங்கே கடவுளுடைய கற்பனைகளை யாருமே உபதேசங்களாக போதிக்கலை, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாக போதித்து என்ன பண்ணுறாங்க, வீணா எனக்கு ஆராதனை பண்ணுறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மந்திரத்தை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, இந்த மந்திரவாதி பயத்தினால செய்கிறான். அவன் சொல்லுவாங்க, இந்த மந்திரத்தை நீ மாற்றி சொன்னேன்னா அது திருப்பி உன்னை அடிச்சிரும், உன்னை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவனோட பயத்தை அவனுக்குள்ளே உண்டாக்கி அந்த பயத்தினாலேயே அவன் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்மளை விட அவன் பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பொறாம குணம் கூட அவங்களுக்குள்ளே இருக்கலாம். அதனால் கூட இப்படி சொல்லி அவங்க அப்படி காலகாலமாக நம்ப வச்சுருக்காங்களோ என்னென்னு எனக்கு தெரியாது. அதில் வாழ்கிறவங்களுக்கும் அதில் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் கூட இந்த விஷயத்தை வந்து கடவுள் நமக்கு சொன்ன விஷயத்தை, அது பொய்யான வாழ்க்கை, இது நித்திய வாழ்க்கை. பொய்யான வாழ்க்கை வாழ்கிற அவங்களே எவ்வளோ பயபக்தியோடு இருக்கும்போது நித்திய வாழ்க்கைக்கு போகிற நம்ம எவ்வளோ பக்தியாக இருக்கணும், பயத்தோடு இருக்கணும். ஏன் அது நமக்குள்ளே வரமாட்டேங்குது? ஏன்னா கடவுளுடைய அந்த கிரியை நமக்குள்ளே இல்லை. நம்ம இன்னும் கடவுளுக்கு நம்மளை விட்டு கொடுக்கல. நம்ம இன்னும் நம்ம பாவத்துக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம பாவ அறிக்கையை பண்ணுறதில்ல. பாவ அறிக்கை பண்ணினாலும் கூட நம்ம பாவத்தை விடுறதில்ல. பாவத்தை அறிக்கை பண்ணுறோம், ஆனால் விட்டுறதில்லை. செஞ்ச பாவத்தை வந்து ஒத்துக்கிறோம், ஆனால் விட்டுறதில்லை. அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வர்றதில்லை. வராமல் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம், வேஷம் போட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். தயவு செஞ்சு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வீணாக ஆராதனை பண்ணி உங்கள் வாழ்நாள் காலத்தை நீங்களும் நானும் வீணடிக்கிறத அவர் விரும்புறதில்லை. தயவு செஞ்சு இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் கவனிங்க. கவனித்து அதில் உங்களுக்கு என்ன உங்களால் புரிஞ்சுக்க முடியுது இதையும் படிங்க, அதையும் சேர்த்து வச்சு படித்து பாருங்கள். ஒருவன் சட்டத்தின்படி யுத்தம் செய்யாவிட்டால் மல்ல யுத்தம் பண்ணாலும், உசுரை கொடுத்து யுத்தம் பண்ணாலும் கூட அவன் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணலைன்னா முடிசூட்டப்படானா, அவனுக்கு அங்கீகாரம் கிடையாதான். இதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். போரில் செத்துப்போனால் தன்னுடைய மகனை பற்றி அங்கலாப்போட ரொம்ப வேதனையோடு போன ஒரு தாய்க்கு காத்திருந்த ஒரு அதிர்ச்சியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முதுகில் குத்துப்பட்டு செத்து கிடந்தான். இப்போ அந்த தாய் தன்னுடைய காலால் எட்டி உதச்சிட்டு வந்துட்டாங்களாம். என்னென்னு கேட்கும்போது, அவன் கோழையாக நான் வளர்த்துட்டேன், அவன் முதுகில் குத்து வாங்கி செத்து போயிட்டான், அதே நெஞ்சில் குத்து வாங்கி செத்துருந்தான், நான் பெருமைப்பட்டிருப்பேன், என் மகனுக்கு எல்லா இறுதி சடங்கையும் நான் முன்னெடுத்து செஞ்சுருப்பேன், அதனால் எனக்கு அனுதாபமே என் மகன் மேலே எனக்கு வரல அப்படின்னு ஒரு தாய் சொன்னாங்களாம். அந்த மாதிரி உசுரை கொடுத்து யுத்தம் பண்ணினாலும் கூட சட்டத்தின்படி யுத்தம் பண்ணினால் மட்டுமே நமக்கு ஜெயம் கிடைக்குமா.
சரிங்களா? குறுக்கு வழியில் போய் யுத்தம் பண்ணி நானும் யுத்தத்தில் கலந்துக்கிட்டேன்னு பேர் வாங்கிட்டால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். தயவு செஞ்சு உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாராவது நமக்கு காதுக்கு இனிமையாக பேசுகிறாங்க அப்படின்னா யாரும் ஏமாந்துடாதீங்க. அந்த வார்த்தைகள் இந்த வசனத்துக்கு ஒத்து போகுதா அப்படின்னு மட்டும் பாருங்கள். அப்படி ஒத்து போகலைன்னா அவங்களுடைய உபதேசம் வீணானது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. நல்லா படிச்சுட்டு நிதானமாக ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சால் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அதை உணர செய்வார். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அவங்கள அதாவது அந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருமா. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்த்து அவங்க ரட்சிப்புக்குள்ளே வருவாங்களாம். அப்போ நம்மளே அதுக்கு உதாரணமாக வாழ முடியலன்னா அப்போ நம்ம எப்படி நம்ம போய் மற்றவங்களுக்கு என்னாலேயே நான் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ முடியல. நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வாங்க, நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழுங்க, நான் போய் எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? தவறாக இருக்குது. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு யாரும் செவி கொடுக்காதீங்க. முன்மாதிரியாக வாழணும் அப்படின்னா முதல்ல நம்மளை கீழ்ப்படியணும். நம்மளை எந்த அளவுக்கு கடவுளுக்குள்ள தாழ்த்தரமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை உயர்த்துவார் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயம். இதை புரிஞ்சவங்க மட்டும் உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. கடவுள் வழி நடத்துவாராக. ஆமென்.